என்னாச்சுடி? தெரியலங்க, ரொம்ப தலை வலிக்குது. ரொம்ப மாசத்துக்கு அப்புறம் ஆஃபீஸ் போயிருக்கல, அதான். சரி, காஃபி தான் குடிக்கிறியா? அம்மாட்ட வாங்கிட்டு வரட்டுமா? இல்லங்க, அதெல்லாம் ஒண்ணு வேணாம். சரி, டேப்லெட்டாவது போடு. பாப்பா எங்கடி? அக்கா வச்சிருக்கா. ஏய், என்ன விளையாடுறியா? காலையில 2 பேரும் விட்டுட்டு போனோம். இப்பதான் நான் தூக்கிட்டு வந்து வச்சிருந்தேன். அதுக்குள்ள உங்க அக்கா தூக்கிட்டு போயிட்டாங்கன்னா என்ன அர்த்தம்? இல்லங்க, அவதான் வந்துட்டு பாப்பா நான் மறுபடியும் தூக்கிட்டு போட்டுமா, அதான் நீங்க பாத்துட்டீங்களேன்னு கேட்டா. எப்படி தூக்கிட்டு போகாதான்னு சொல்ல, அதான் சரி தூக்கிட்டு போன்னு சொல்லியிருக்கேன். சரி, பாப்பாக்கு ஃபீடிங் பண்ணியா? இல்லங்க, நான் வந்தப்பதான் அக்கா ஆப்பிள் அவிச்சு ஏதோ ஊட்டிக்கிட்டு இருந்தா. இது பாராதி, நீ பண்றது எனக்கு சரியா படல. மொத்தமா பிள்ளைய அவங்ககிட்ட ஒப்படைக்காத. சரிங்க, நம்ம கிட்ட இருந்தானே அக்கா கிட்ட இருந்தானே எல்லாம் ஒண்ணுதான். ஏய், உனக்கு ஒழுங்கா ஒரு தடவை சொன்னா புரியாதா? எத்தனை டைம் எப்படி சொல்றதுன்னு எனக்கு தெரியல. இந்த பாருடி, கொஞ்சம் மட்டும் மெச்சோட நடந்துக்க. உங்க அக்கா கிட்டே விளந்தானா அவங்களதான் அம்மான்னு நினைக்கும், எங்க அண்ணனை தான் அப்பான்னு நினைக்கும். அப்புறம் உன்ன ஆதிமானு கூப்பிடும், என்ன கிருஷ்ணாப்பான்னு கூப்பிடும். சரிங்க, கூப்பிட்டா கூப்பிட்டு போட்டோம், அதுல என்ன பிரச்சனை? முதல்ல நீ ஏதாவது பேசினாதான் எனக்கு எரிச்சல் வரும். இப்ப பார்த்தாலே வருது. வரும், என்ன பார்த்தாலே எரிச்சல் வரும். ஏய், என்னடி வேணும் உனக்கு? நான் எதுக்கு சொல்ல வரேன்னு கொஞ்சம் கூட புரிஞ்சுக்க மாட்டேனா? என்னடி அர்த்தம்? எனக்கு தான் ப்ரியாரிட்டி கொடுக்க மாட்டேங்கிற. அட்லீஸ்ட் நம்ம பொண்ணுக்காவது கொடுக்கல. உனக்கு ஒரு பொண்டாட்டியா நடந்துக்கதான் தெரியல நினைச்சேன். ஆனா ஒரு பிள்ளைக்கு அம்மாவா நடந்துக்கவும் தெரியலன்னு இப்பதான் தெரியுது. சும்மா பேசிட்டே போகாதீங்க. எனக்கு என்ன நடந்துக்கல, என்ன அம்மாவை நடந்துக்கல? காலையில நம்ம குழந்தைய கொண்டு போய் உங்க கட்டு கொடுத்துட்டு வந்த டைம் என்ன ஆச்சு? ராத்திரி தூங்குற சமயத்திலயும் குழந்தை அவங்ககிட்ட இருந்தா என்ன அர்த்தம்? என்ன மட்டும் சொல்லுவாரு, இவர் மட்டும் ஏதோ பெர்ஃபெக்ட்டா இருக்கிற மாதிரி. நான் என்னடி பர்ஃபெக்ட்டா இல்ல? சொல்லு, என்ன பர்ஃபெக்ட்டா இல்ல? சொன்னா மட்டும் உடனே கேட்டுருவீங்களா? முதல்ல சொல்லுன்னு சொன்னேன். நீங்க கூட தான் எனக்கு சரியான ஹஸ்பண்டா இல்ல. சரியான ஹஸ்பண்டா என்ன பண்ணணும்? டெய்லி உட்காந்து கால் அமைக்க விடணுமா? அதை கூட செய்ய தானே செய்யறேன். கால்லாம் அமைக்க விட வேணாம். வேற என்ன உண்மையா நேசிக்கிறவரு என்ன, என் கூட பிறந்தவங்கள, நான் பிறந்த வீட்டை, என் அம்மா அப்பாவை எல்லாரையும் நேசிக்கணும். நீங்க அப்படியே நேசிக்கிறீங்க? இதோ பாரு, உங்க அம்மா, உங்க அப்பா, உன் அண்ணன் எல்லாரையும் நேசிச்சாதான் நான் உன்னை விரும்புறேன். உனக்கு சரியான புருஷன் நீ நினைச்சனா நீ நினைக்க அவசியமே இல்ல. நானும் யாரையும் மதிக்கணும்னு அவசியம் இல்ல. இல்ல, யாரும் ஒருத்தட்ட கூட இப்படி எடுத்தறிஞ்சு பேச மாட்டோம். ஏன் இப்படி எடுத்தறிஞ்சு பேசுறீங்க? இதோ பாருடி, உன்ட்ட அப்படியெல்லாம் பேசக்கூடாதுன்னு தான் நினைக்கிறேன். என்ன பண்றது, நீ அப்படித்தான் பேச வைக்கிற. ஒவ்வொரு டைமும் எந்த பேச்சு வந்தாலும் என் அண்ணன் என் அண்ணன் என் அண்ணன், உன் அண்ணன் கிட்ட தான் போய் முடியுது. இத பாருங்க, நீங்க என்ன வேணா பேசுவீங்க, நான் உங்களுக்கு எதுவுமே கேட்க கூடாது, அமைதியா இருந்துக்கணும், அப்படிதானே? இதோ பாரு, ஒரு மாதிரி ஃபெமினிஸ்ட் மாதிரி பேசாத. நான் என்னைக்குமே உன்னை அடிமை தான் நடத்தினது இல்ல. நான் சொல்லி நீ அடங்கி போகணும்னு நான் நினைக்கவும் இல்ல. ஆமா, நீங்க சொல்றது ஒண்ணா இருக்கும், செய்யறது ஒண்ணா இருக்கும். என்னைக்குமே உங்களுக்குள்ள நான் அடங்கி இருக்கணும் தான் நீங்க எதிர்பார்த்திருக்கீங்க. சத்தியமா சொல்றேன்டி, எனக்கு நீ அடங்கணும், எனக்கு அடங்கி பொண்டாட்டியா நான் சொல்றதுக்கெல்லாம் தலையாடணும்னு எதிர்பார்த்ததே இல்ல. ஆனா எனக்கு உனக்கு என்னைக்குமே நம்ம 2 பேர் தான் முதல்ல இருக்கணும்னு யோசிச்சிருக்கேன். எப்பவும் என்னைக்காவது ஒரு நாள் எனக்கான ப்ரியாரிட்டி கொடுத்துருக்கியாடி? இப்ப என்னங்க செய்யணும்? கோயில்ல வச்சு என் அண்ணனை கொடுக்க வேண்டிய மரியாதையை கொடுக்காம உங்க அண்ணனை உட்கார வச்சீங்கல்ல, அப்ப கூட நான் அமைதியா தானே இருந்தேன். அதுதான் உங்களுக்கு கொடுத்த ப்ரியாரிட்டி. இதை விட என்ன கொடுக்க முடியும்? இதை விட என்ன மரியாதை எதிர்பார்க்கறீங்க? அது நடந்து முடிஞ்சிடுச்சு ஆதி. முடியலங்க, எனக்கு அவ்வளவு பெரிய கஷ்டத்தை கொடுத்துட்டு எப்படி உங்களால அசால்ட்டா எதுவுமே நடக்கலங்கிற மாதிரி சுத்த முடியுது? நானும் பாத்துக்கிட்டே இருக்கேன். எப்பாவது ஒரு சமயத்துல ஒரு சாரி கேப்பீங்களா, இல்லடி அப்படி நடந்துட கூடாதுன்னு சொல்வீங்களான்னு பய திறக்க மாட்டேங்கிறீங்க. நான் பண்ணதான் சரிங்கிற மாதிரி ஒரு மாதிரி ஆணவமா சுத்துறீங்க. என்னடி வாயெல்லாம் நீளுது? இத பாரு, நான் வேணும்னே உங்க அண்ணனை அவமானப்படுத்தல. உங்க அண்ணன் உங்க வீட்டுல இருக்கிறவங்க அவங்க நடந்துக்கிட்டாங்க. யார் எப்படி நடந்துக்கிறாங்களோ அதுக்கேற்ற மாதிரி தான் நடந்துக்க முடியும். கொஞ்சம் மட்டும் புரிஞ்சுக்க. அப்புறம் என்ன சொன்ன? எதுவுமே நடக்காத மாதிரி சுத்துறனா? இங்க பாரு, உனக்கே தெரியும் நான் கண்டிப்பா தப்பு பண்ண மாட்டேன். பண்ணா சாரி கேட்பேன். அதுல எனக்கு எந்த ஈகோவும் இல்ல. ஆனா என் லைஃப்ல நான் எந்த தப்பும் பண்ணதும் இல்ல. இது வரைக்கும் நான் சாரி கேட்டதும் இல்ல. இத பாருங்க, இதுக்கெல்லாம் நீங்க என்னைக்காவது ஒரு நாள் கண்டிப்பா பதில் சொல்லணும். கண்டிப்பா என்னைக்காவது ஒரு நாள் இப்படி பண்ணிட்டேன்னு நீங்க யோசிப்பீங்க. ஓ சரி சரி, யோசிச்சா அன்னைக்கு பாத்துக்கலாம். என்னங்க எதுக்கு எடுத்தாலும் இப்படியே பதில் சொல்றீங்க? இப்ப கூட நீங்க ரியலைஸ் பண்ணல. அது சரி, ஏன் அண்ணனை பண்ண மாதிரி உங்க அண்ணனை பண்ணுவீங்களா? ஏன் அண்ணனும் ஓ அண்ணனும் ஒன்னாடி? என்ன சொன்னீங்க? ஏன் அண்ணனும் உங்க அண்ணனும் ஒண்ணு இல்லையா? எங்க அண்ணன் எதுல குறைச்சல், இல்ல உங்க அண்ணன் எதுல அதிகம்? நல்ல கேள்வி. ஓ அண்ணன் எல்லாத்துலயும் குறைச்சல் தான், என் அண்ணன் எல்லாத்துலயும் அதிகம் தான். அப்ப என்னங்க, என் அண்ணன் குறைச்சலா போயிட்டாரு, உங்க அண்ணன் அதிகமா இருக்காரு? இதே மாதிரி உங்க அண்ணனை நான் மரியாதை இல்லாம பேசினா நீங்க சும்மா இருப்பீங்களா? பேசுடி, பேசி பாரு. நானும் பாத்துக்கிட்டே இருக்கேன். என் குடும்பத்துல சின்னதா ஏதாவது வந்ததுன்னா அதை ஊதி பெருசு பண்றீங்க. அதே இது இந்த வீட்டுல ஏதாவது நடந்ததுன்னா அப்படி ஒரு விஷயமே நடக்காத மாதிரி இருந்துக்கிறீங்க. எனக்கு நான் ஒரு நியாயம், உங்களுக்கு நான் ஒரு நியாயம். முதல்ல என்ன மதிச்சாதானே என் கூட பிறந்தவங்களையும் என் பிறந்த வீட்டையும் மதிப்பீங்க. உங்களுக்கு தான் நானே இவ தானே அப்படின்னு இருக்கு, பின்ன எப்படி என் வீட்டு ஆளுங்களை மதிப்பீங்க? இந்த பாருடி, பேசணும்னு பேசிக்கிட்டே போகாத. எங்க அண்ணன் உன்னோட மாமா,
இன்னைக்கு வரைக்கும் உன் மேல எவ்வளவு பாசமா இருக்கான். அவனும் உங்க வீட்டு மருமகன் தானே. ஏதாவது ஒரு விஷயத்துல தலையிட்டு இருக்கானா? இல்ல இதை நான் பண்ணியே தீருவேன்னு கட்டாயப்படுத்தி இருக்கானா? இல்ல நான் பண்ண மாட்டேன்னு உங்களுக்கு காயப்படுத்தி இருக்கானா? அவன் உண்டு, அவன் வேலை உண்டுன்னு இருக்கான். சூழ்நிலைக்கு ஏத்த மாதிரி வளைஞ்சு கொடுத்தோம் விட்டு கொடுத்தோம் போயிட்டு இருக்கான். ஆனா உங்க வீட்டுல இருக்கிறவங்க அப்படியா இருக்கிறாங்க? குறிப்பா சொல்லணும்னா சொந்தக்காரங்க ஃபங்க்ஷன்ல எங்க அண்ணன் ரொம்ப கவனிப்பா இருப்பான், ரொம்ப கவனமா இருப்பான். குடும்பத்தை விட்டு கொடுத்துட கூடாது, ஊரார் வாய்க்கு அவள் போட்டுற கூடாதுன்னு. அவன் குடும்பத்துல அப்பா சும்மா சொல்லக்கூடாதுடி. எந்த ஃபங்க்ஷன் இருந்தாலும் சரியா சண்டைக்கு வந்து நிப்பாங்க. எந்த பிரச்சனையும் உண்டாக்குனாலும் ஃபங்க்ஷன்ல தான் உண்டாக்குவாங்க. ஏன்னா வீட்டுக்குள்ள சண்டைப்பட்டா யாருக்கும் தெரியாது பாரு, வெளியே சண்டைப்பட்டதுன்னு எல்லாருக்கும் தெரியும். பழைய கில்லாடிதான். என்ன மேடம், உண்மையை சொன்ன வாயை மூடிட்டீங்க. இவ்வளவு நேரம் வாய் அப்படி கிழிஞ்சது, தூத்துக்குடியில இருந்து திருநெல்வேலி வரைக்கும். இப்ப பேச வேண்டியதானே? என்ன பேச சொல்றீங்க? உங்களுக்கு நல்லா பேச தெரியுது. ஒரு தப்பையும் இது சரிங்கிற மாதிரி வாயிலிருந்து பேசிட்டு இருக்கீங்க. ஆனா என்ன பண்றது, எனக்கு தான் கொடுப்பன இல்லையே, எனக்கு தான் பேச தெரியலையே. சும்மா நடிக்காதடி. யாரு நீயா பேச தெரியாதவ? பேச தெரியாதவதான் இவ்வளவு நேரம் உன் குடும்பத்துக்கு அட்வொகேட்டா இருந்து வாதடிக்கிட்டு இருக்கியா? எனக்காக கூட என் குடும்பத்து மேல உங்களுக்கு பாசம் வரல. இதோ பாரு, அவங்க எல்லாம் யாரோ நினைச்சாலே எனக்கு கோவம் வராது. சும்மா என் குடும்பம் நீ தூக்கி தூக்கி மல்லு கட்டுறதுனாலதான் இன்னும் எனக்கு கோவம் அதிகமாகுது. இங்க 3 மாசமா இந்த பிரச்சனையில நான் எவ்வளவு வருத்தப்படுறேன், உங்களுக்கு ஒண்ணுமே தோணல? இதோ பாரு, நீ என்ன எதிர்பார்க்கிற, எதுக்கு இப்படி எல்லாம் பேசுறேன்னு எனக்கு நல்லாவே தெரியும். நீ என்ன ட்ரை பண்ணாலும் நீ நினைக்கிறது நடக்கவே நடக்காது. எப்பவும் மாதிரி நம்ம அழலாம், அழுது நாடகம் போடலாம், கடைசி நம்ம வலிக்கு வந்துருவான் மட்டும் நினைக்காது. இந்த விஷயத்துல நான் சொன்னதுதான். நமக்கும் அந்த குடும்பத்துக்கும் இனிமே எதுவுமே கிடையாது. நான் அழுதா கூட உங்களுக்கு கவலையே இல்ல. இதோ பாரு, அழுது நாடகம் போடுற வேலையை இதோட விடு. யாராவது பார்த்தா பின்ன என்னதான் ஏதாவது தப்பா நினைப்பாங்க. சரி, நான் போய் பாப்பா தூக்கிட்டு வரேன். நீ போய் பாப்பா தூக்காம இரு. உன்கிட்ட மனுஷன் பேசுவா. அத்த வீட்டுக்கு போமா? வீட்டுக்கு போக சொல்லிட்டாங்களாப்பா? ஆமா அத்த, இன்னைக்கு போயிட்டு புதன்கிழமை வர சொல்லியிருக்காங்க. பணம் கட்டியாச்சு, தேவையான மருந்து மாத்திரை எல்லாம் வாங்கியாச்சு. ரூம்ல இருந்த உங்களோட ட்ரெஸ்ஸஸ், நம்ம பொருள் எல்லாம் எடுத்தாச்சு. வேற ஏதாவது மறந்துருக்க மாத்த? என்னால உனக்கு எவ்வளவு கஷ்டம்ப்பா. என்னைக்காவது என்னால உங்களுக்கு எந்த லாபமாவது இருந்திருக்கா? என்னையாரும் என்னால உங்களுக்கு செலவு கஷ்டம்தான். எல்லாம் நம்ம நேரம். உங்க மாமன் நல்லா சேர்த்து வைக்க வேண்டிய வயசுல குடிச்சு குடிச்சு வாழ்க்கை அழிச்சு உடம்பு அழிச்சு நொந்த நூலா இருக்காரு. அவரால் ஒரு நாள் பிரயோஜனம் இருந்ததில்லை. நான் தான் காட்டுல மேட்ல வேலை பார்த்து எப்படியோ முறை பொண்ணை வளர்த்தேன். இப்போ கல்யாண வயசுல வந்து நிக்கா. என் நேரத்தை பத்தியா? இப்ப பக்கவாதம் வந்து இவ்வளவு ரூபா செலவாகி போச்சு. தன்னை சாவலான்னு பார்த்தா பிள்ளை நடு ரோட்ல நின்று போயிருமேன்னு பார்க்க வேண்டியிருக்கு. எப்படியாவது அத்தந்த ரூபாயை கொஞ்சம் கொஞ்சமா கொடுத்துறையா? இப்ப நீ இந்த ரூபாயை கொடுக்கணும்னு அவன்கிட்ட கேட்டனாத்த. ஒரு காலத்துல எங்க அப்பா உனக்கு செஞ்சது. நீ என்ன எங்க அப்பாவை நினைச்சுக்கோ. எங்க அப்பாவுக்கு வயசாயிட்டு, இதுக்கப்புறம் உனக்கு நான் தானே செய்யணும். எங்க அம்மாவுக்கு ஏதாவது இருந்தாலும் செய்ய மாட்டேனா அப்படி நினைச்சுதான் செய்தேன். நீ என்ன ரூபாய் வாங்கிக்கோ அப்படி இப்படின்னு ஏதோ என்ன அடுத்தாள் மாதிரி பேசிக்கிட்டு இருக்க. நீ அண்ணன் பிள்ளை இல்லையா? எங்க அப்பா என் சாமி, என் கொலச்சாமி. இந்த பாரத்தை எங்க அப்பாவுக்கு இல்ல எங்க அம்மாவுக்கு இந்த மாதிரி ஹாஸ்பிட்டல் செலவு பண்ணியிருந்தா அந்த பணத்தை திரும்ப கொடுங்கன்னு கேட்டிருப்பேனா? எங்க அம்மா மாதிரி தான் நீயும். உனக்கு எங்க அம்மாவுக்கும் எந்த வித்தியாசமும் இல்ல. எந்த வித்தியாசத்தையும் நான் பார்க்கவும் இல்ல. உனக்கு புரியுதாத்த? நீ எங்க வீட்டுல பிறந்து வளர்ந்தவ. எவ்வளவு வயசானாலும் நீ எங்க வீட்டு பொண்ணுத்த. நான் ஓ ரத்தம், உன் அண்ணன் பிள்ளை. நீ என்னை தூக்கி வளர்த்துருக்க. அந்த நன்றிக்கு இதெல்லாம் ஒரு 10% கூட வராது. ஏன் அத்த? இந்த பாருங்க அத்த, பணம் எல்லாம் கட்டியாச்சு. உடம்பு இப்ப ட்ரீட்மெண்ட் பாக்குறதுக்கு ஏத்த மாதிரி இல்லையா? உடம்பு ரொம்ப வீக்கா இருக்கான். நீ இப்படி எல்லாம் வருத்தப்பட்டுக்கிட்டு இருந்தனா உடம்பு எங்க தேத்த? ஒரு 2-3 நாள்ல நல்ல சத்தாகாரம் சாப்பிட்டு இந்த மாத்திரை எல்லாம் சாப்பிட்டு அதுக்கப்புறம் ஹாஸ்பிட்டலுக்கு வந்தாதான் அடுத்து கொடுக்க போற மருந்து மாத்திரையே உடம்பு தாங்கும் டாக்டர் சொல்லிட்டாங்க. நல்லா யோசிச்சு பாரு, மாமாவுக்கு உடம்பு சரியில்லை, வயசு பிள்ளைய வீட்டுல வச்சிருக்க. நாளைக்கு உனக்கு ஒன்று ஆயிட்டுனா அந்த பிள்ளை யாரு பாப்பா? நல்லா சாப்பிடுத்த, உடம்பு பாரு, நல்லபடியா பொழைச்சு வீட்டுக்கு வரணும். அதுதான் முக்கியம். சும்மா கண்டதை போட்டு யோசிச்சுட்டு இருக்காத. இப்படியே ஃபெயில் பண்ணிட்டு இருந்த அப்புறம் ரொம்ப கஷ்டமாயிடும். நம்ம இவ்வளவு பணம் கட்டினது வீணா போயிடும். அப்புறம் பணம் கட்டினது கூட விடு, உடம்பு மோசமாயிட்டு வச்சுக்கோ. உன் அண்ணன் பிள்ளை இதை விட டபுளா கட்டணும். அதெல்லாம் செய்யணும்னு நினைக்கியா? நல்லபடியா ட்ரீட்மெண்ட் பார்க்கணும். அதுக்கு நான் செலவழிக்கிறத விட நீ கொஞ்சம் உறுதியா சந்தோஷமா இருக்கணும். சொன்னா புரிஞ்சுக்கோத்த. சரிப்பா பெருமாள், இன்னும் அத்தை வருத்தப்பட மாட்டேன். எனக்காக நீங்க இத்தனை பேர் இருக்கீங்களப்பா. இந்த காலத்துல யார் இப்படி செலவு பண்ணுவா? மத்த வீட்டுல அன்னிக்காரிலாம் சமந்தி மாதிரி எதுக்கு வாராவேன்னு இருக்காவே. ஆனா உங்க அம்மா அப்பா இன்னைக்கும் நான் என் பிறந்த வீடு மாதிரி தான் நினைக்கேன். என் அண்ணன் வீடுன்னு கூட நீ யோசிக்கிறது இல்ல. அந்த அளவுக்கு என் மேல நீங்க எல்லாரும் பாசமா இருக்கீங்க. இதை விட எனக்கு என்ன வேணும்? காசு பணம் குறையா இருக்கலாம், என் மவளை கூட நீ கேட்டாம போகலாம், தெரியல. ஆனா நீ இப்ப இருக்க பத்தியா, இந்த பாசம் போதும் அத்தைக்கு. மதி எல்லாம் எடுத்துக்கிட்டியாமா? எல்லாம் எடுத்து வச்சிட்டேன் மாமா. இந்த பாருமதி, பக்கத்துல இருக்கிற ஸ்கூல்ல சொல்லி வச்சிருக்கேன், நீ ஊர்ல இருந்து இங்க வந்துடு. இல்ல மாமா, நான் பிரைவேட் ஸ்கூல்ல தான் வேலை பாக்குறேன். அங்க ரொம்ப வருஷம் இருக்கிறதுனால தான் சம்பளம் நல்லபடியா கொடுக்குறாங்க. மறுபடியும் புது ஸ்கூல்ல போய் சேர்ந்தனா அடிமாட்டு வேலைக்கு சம்பளம் கொடுப்பாங்க மாமா. இப்பெல்லாம் பெரிய ஸ்கூல்லே கூட 7,000 8,000 தான் கொடுக்குறாங்க. எவ்வளவு டேலண்ட் இருந்தாலும் மதிக்கிறதே இல்ல மாமா. நான் பாத்துக்கிறது தெரிஞ்ச ஸ்கூல் தான், கண்டிப்பா நல்ல ஒரு பேக்கேஜ் இருக்கும். இல்ல மாமா, நீங்க புரிஞ்சுப்பீங்கன்னு நினைக்கிறேன்.
அம்மாக்கு மாத்திரை செலவு ஹாஸ்பிட்டலுக்குன்னு எல்லாத்தையும் நீங்க செலவு பண்ணிட்டீங்க. இருந்தாலும் அடுத்தடுத்து வரப்போற செலவு நான் பார்க்கணும்ல மாமா. அப்பாக்கு வேற உடம்பு சரியில்லை, அவங்களால எதுவும் முடியாது. திடீர்னு நீங்க வந்து சேர்ந்து தங்குறதுக்கு வீடு, அதுக்கப்புறம் குடும்ப எடுத்த பணம், அதெல்லாம் ரொம்ப கஷ்டம் மாமா. பாத்தீங்களா அத்தை, நம்ம வீட்டோடயே வந்து பக்கத்துல இருக்க ஸ்கூலுக்கு போங்கிறேன். உங்க பொண்ணு என்னன்னா வீடு பார்க்கணுமா, பணம் வேணுமா, குடும்பம் நடத்த பெரிய பொண்ணு ஆயிட்டால. ஆமா ஆமா மதி, அதான் உன் மாமா சொல்றான்லடி, நம்ம இங்க வந்துடலாம். ஊர்ல இருக்கும்போது சின்ன சின்னதா எனக்கு உடம்பு சரியில்லாம இருக்கும்போது நீ நானும் எவ்வளவு பயந்தோம், எத்தனை நாள் தூங்காம இருந்தோம். உங்க அப்பாவும் குடிச்சுக்கிட்டே வந்தாரு. ஆனா இங்க வந்ததுக்கு அப்புறம் எங்க அண்ணனுக்கு, என் அண்ணன் பிள்ளைக்கு பயந்து போய் உங்க அப்பா பாட்டுல கையில தொடாம இருக்காரு. அதான் இங்க இருந்துடலாமா, இங்க இருந்தா உங்க அப்பாவும் ஒழுங்கா இருப்பாரு, நம்மளும் கொஞ்சம் நம்பிக்கையா இருக்கலாம். எதுனா உடனே என் அண்ணன் புள்ள இருக்கான், எங்க அண்ணன் இருக்கான், எல்லாம் பழக்கப்பட்ட இடம். இது நம்ம ஊரா இருந்தா கஷ்டம்டி, 2 பேரும் பொம்பளைங்க. சரித்த, உங்களுக்கு வண்டி சொல்லியிருக்கேன், நீங்க வண்டியில வந்துருங்க. அம்மா அப்பா முன்னாடி நிக்கிறாங்க, நான் என்னோட பைக் கிட்ட வந்திருக்கேன், பின்னாடி வந்துடுறேன். சரிங்க மாமா. பெருமாளே, மதிய நீ வண்டியில கூட்டு வந்துரு. ஏற்கனவே அப்பா அம்மா நானு அந்த டிரைவர் அண்ணாச்சி பக்கத்து வீட்டு அண்ணனும் வந்திருக்காங்க பாத்தியா. கார்ல இடம் பத்தாதுப்பா, இடிச்சு இடிச்சு உட்கார்ந்த மாதிரி இருக்கும். எனக்கு உடம்பு நல்லா இருந்ததுன்னா அத்தையே உன் பைக்ல வந்துருவேன். உடம்பு இப்ப முன்ன மாதிரி முடியல பாத்தியா. இதுல என்ன இருக்குத்த, நான் கூட்டிட்டு வரேன், நீங்க பின்னாடி வாங்க, நான் முன்னாடி போறேன்னு என் வண்டியை ஃபாலோ பண்ணி சொல்லுங்க. சரிப்பா. ஓ, இவதான் இவனோட முறை பொண்ணா மதியா? பார்க்க அழகா, கண்ணுக்கு லட்சணமா தான் இருக்கா. அதனாலதான் என்ன ஈஸியா தூக்கி போடலாம் நினைச்சிட்டானோ. என்னடா அத்தைக்கு லட்சக்கணக்கில் செலவு பண்றானே நினைச்சேன். இப்பதானே தெரியுது இவளை பார்த்ததுக்கு அப்புறம் அத்தைக்கு செலவு பண்ணல, இவளுக்காக தான் செலவு பண்றான்னு. ச்சே, பெருமாள் என் மேல எவ்வளவு பாசமா இருந்தான். என்ன செஞ்சு என் பெருமாளை என்ன மறக்க வச்சிருக்கான்னு தெரியலையே. ஊர்ல 1000 பசங்க இருந்தாலும் எவளாவது லவ் பண்ற பையன் இல்ல எவளோட புருஷனையா வந்து அந்த பொண்ணுங்களுக்கு பிடிக்குது. என்ன பண்றது? இப்ப நேர்ல போகவா, நேர்ல போய் என்னன்னு கேட்கவா? வேண்டாம், இவ வந்ததுக்கு அப்புறம் பெருமாளோட போக்கு பேச்சு எல்லாம் மாறிடுச்சு. இப்ப திடுத்துட்டு போய் நின்னா அவங்க முன்னாடி எப்படி பேசுவான்னு தெரியாது. நல்லா பேசிட்டா பரவாயில்ல, ஒருவேளை இன்சல்ட் பண்ணிட்டா அவங்களுக்கு இன்னும் குழுகுலுன்னு இருக்கும். அடுத்த ஸ்டெப்பை ஈஸியா எடுத்து வைப்பாங்க. அதுக்கு நம்ம எதுக்கு இடம் கொடுக்கணும்? முக்காடு போட்டிருக்காங்களே, இதான் இவங்க அத்தையா? குடும்பத்துக்கே சம்மந்தமே இல்லாத மாதிரி இருக்காங்க. பெருமாள், பாப்பாவை வண்டி நல்லா பிடிச்சுக்கிட்டு சொல்லுன்னு அவ முன்ன பின்ன பைக்ல உட்கார்ந்ததுல பத்தியா? ஆமாத்த, சரி மதி போமா. இந்த காலத்துல ஹாஃப் செட்ல யாரு கட்டுறா? சரி உட்கார்றப்ப முந்தானே எடுத்து முன்னாடி வச்சுக்கோன்னு, வண்டியில சுத்திட கூடாதுல்ல. சரிங்க மாமா. சொல்றீங்க மாமா, ஈனு இழிச்சுக்கிட்டல பேசுறா. நல்ல ஸ்வீட்டான வாய்ஸ் வேற. இப்படி ஒரு பொண்ணு இருந்தா பின்ன எப்படி வேண்டாம் நல்லா பேசுமா? சே, இன்னைக்கு வரைக்கும் பெருமாள் எது சொல்லி நான் கேட்டதே இல்ல. எதுக்கு எடுத்தாலும் ஆர்கியூ பண்ணுவேன். ஆனா இவ பெருமாள் என்ன சொன்னாலும் சரி சரிங்கிறா, ஈன்னு இழிக்கிறா. பெருமாள் என்ன விட்டு இவ பின்னாடி போயிருவாரோ? கொஞ்ச நாள் அமைதியா இருந்திருக்கணும். தேவையில்லாம பெருமாள் கிட்ட சண்டை போட்டு கூடாது. நானே என்கிட்ட சண்டை போட்டு விலகுற மாதிரி பண்ணிட்டேனோ. சரியான முட்டாள்னா. என்ன பண்றது? சரி, ஏதாவது பண்ணணும், ஏதாவது சீக்கிரமா பண்ணணும். இல்ல இது ரொம்ப மோசமாயிடும். நீ உட்காரு மதி, அத்தை பரிமாறுதே. இல்லத்த, இருக்கட்டும். நீங்களே வயசானவங்க, எல்லாருக்காகவும் நீங்க தனியா சமைச்சிருக்கீங்க. தனியா எங்க சமைச்ச? எல்லாத்துக்கும் நீ உதவி பண்ணலாமா? நீ உதவி பண்ணாம இவ்வளவு ஐட்டம் எப்படி பண்ண முடியும்? சரி, பெருமாள் சொன்னா பக்கத்துல இருக்கிற இந்த முதலியார் பள்ளிக்கூடத்துல ஒண்ணு சேர்த்து விடுதோன்னு, என்ன செய்ய போறமா? சேர்ந்தியா? அந்த ஊர்ல இருந்து வந்துருதியாமா? அம்மா, அத்தம்மாவ சொன்ன பேச்சு ஒன்னதையும் கேட்க மாட்டேங்கிறா. நீ வந்துருதியான்னு கேட்காத, வான்னு சொல்லு, அப்பதான் வருவா. ஆமா, என் மருமகன் கரெக்டா சொல்லுதான். மாமா சொன்னாரு, இங்க வந்துரு, அங்க இருந்து தனியா தானே இருக்கணும், இங்கன்னா நாங்க எல்லாரும் இருக்கோன்னு. அவரே தெரிஞ்சவங்க தானா, எல்லாத்தையும் நான் பாத்துக்கிறேன், சர்டிபிகேட் மட்டும் கொடுன்னு சொன்னாங்க. எனக்கு எல்லாத்தையும் பார்க்கும்போது சந்தோஷமாவும் இருக்கு, ஒரு பக்கம் உங்களுக்கு தொல்லையா இருக்கமோன்னு கஷ்டமாவும் இருக்குத. ஆனா ஒன்னத, நான் நீங்க பண்ற நண்டிய மறக்கவே மாட்டேன். பெருமாளு, உன் அத்தை மக பெரிய ஆளாயிட்டாடா பாரு. போன லீவ்ல கூட வெக்கப்பட்டுக்கிட்டு என்ன பேசவே இல்ல. இந்த லீவ்ல என்ன பேச்சு பேசா? அவன் யாருக்கு செய்தான்? சொந்த அத்தை, அப்பன் கூட பிறந்த அத்தை. பெத்த தாயும் அப்பன் கூட பிறந்த அத்தையும் ஒண்ணுமா? அவளுக்கு செய்யாம அவன் யாருக்கு செய்ய போறான்? கடவுள் நல்லா வச்சிருக்காரு. எதுக்கு? சொந்த பதத்தோட சந்தோஷமா இருக்க தானே. சந்தோஷத்தை மட்டும் பகிர்ந்துக்க கூடாதுமா, துக்கத்தையும், நமக்கு ஏதாவது கஷ்டம் வந்தா அந்த கஷ்டத்தையும் பகிர்ந்துக்கணும். அதுக்குதான் சொந்த பந்தம். நீ என்ன யாரோ ஒருத்தவங்க வீட்டுக்கு வந்த மாதிரி இருக்க? நல்லா சாப்பிடு. எலி குறிச்ச மாதிரி கொஞ்சம் கொஞ்சமா குறைச்சிக்கிட்டு இருக்க. அம்மா, அது எலி குறிச்ச மாதிரி சொல்ல மாட்டாங்க, எலி நல்லாதான் சாப்பிடும், அணில் குறிச்ச மாதிரின்னு சொல்லுவாங்க. சரிடா, என் மருமகளை பார்த்து சந்தோஷத்துல டைலாக் மறந்துட்டு அதுக்கு என்ன இப்போ? இந்த பாருமதி, இன்னொரு தடவை யாரோ மாதிரிலாம் பேசக்கூடாது. இந்த வீட்டுல உனக்கு எல்லா உரிமையும் இருக்கு. சொல்ல போனா நீ இந்த வீட்டுல வாழ வேண்டிய பொண்ணு, அவனுக்கு முறை பொண்ணு. அம்மா, அத்தை, முதல்ல அம்மாவுக்கு உடம்பு சரியாகட்டும். மாமா இவ்வளவு ஹெல்ப் பண்றதே பெரிய விஷயம். இதுல ஹெல்ப் பண்ணதுக்கு பதிலா என்னையும் கட்டிக்கோன்னு சொல்லி அவங்களுக்கு இன்னும் கஷ்டத்தை கொடுக்க வேணாம். ஏற்கனவே நாங்க கொடுக்குற கஷ்டம் போதும் அத்தை. என்ன மதி, என்னடவோ பேசிட்டு இருக்க? நான் அப்படி சொன்னனா? நான் தான் ஹாஸ்பிட்டலே சொன்னனே, எங்க அம்மாவும் அத்தையும் ஒண்ணுதானு, எனக்கு எந்த கஷ்டமும் இல்ல. நீ இப்படி எல்லாம் பேசக்கூடாது, புரியுதா? இப்படி சொல்றது உங்களோட பெருந்தன்மை மாமா. ஆனா நீங்க எங்களுக்காக தானே கஷ்டப்படுறீங்க. நீங்களும் கஷ்டப்பட்டு தானே இந்த பணத்தை எல்லாம் சம்பாதிச்சிருப்பீங்க. கஷ்டப்பட்டு சம்பாதிக்கிறது குடும்பத்தோட சந்தோஷமா இருக்க தானே. என் குடும்பத்துக்கு தான் செலவு பண்ணிருக்கேன், அதுவும் எனக்கு சந்தோஷம் தான். ஆமா மதி, இன்னொரு தடவை அப்படி எல்லாம் பேசக்கூடாது. சொன்னாலும் சொல்லாட்டாலும் நீ அவனுக்கு முறை பண்ணு தானேமா? ஆமாத்த, ஆனா என்னதான் முறை பண்ணா இருந்தாலும் நீங்க நினைக்கிற மாதிரி நடக்குமான்னு எனக்கு தெரியல. ஆனா நீங்க சின்ன பிள்ளைல இருந்து நீங்களும் மாமாவும் வீட்டுக்கு வரப்படி பேசிட்டே இருப்பீங்க.
ஆனா நான் என் மனசுக்குள்ள அப்படி ஒரு கனவை வளர்த்துக்கவே இல்ல அத்தை. என்ன சொல்ற மதி? மதி, சும்மா போய் சொல்லாத. நான் அடுத்த மாசம் கல்யாணம் நடத்தணும், அதுக்கு அடுத்து கல்யாண மாசம் கிடையாது, கொஞ்சம் முன்னாடி நாள் பாப்போம், என் மவுனுக்கு ரெட்டப்பட பிறக்குன்னு சொல்லிட்டு இருக்கும்போது நீ வெக்கப்பட்டலாமா? அத்தை அதை பார்த்தேன். ஆமா அத்தை, வீட்டுக்கு வந்தப்ப நீங்க கல்யாண விஷயம் பேசுனீங்க, எனக்கு அது சந்தோஷமா இருந்தது. நான் கொஞ்சம் சிரிச்சேன் தான், வெக்கப்பட்டேன் தான். ஆனா அப்புறம் தான் மாமா முகத்தை பார்த்தேன். மாமா எந்த ஒரு ஃபீலிங்ஸையும் காட்டல, எதுவுமே பேசல. அவரு அமைதியா இருந்தாரா, அதான் இதுக்கப்புறம் எதுவும் யோசிக்க வேணான்னு நானும் அமைதியாயிட்டேன். ஏற்கனவே அவருக்கு நிறைய கஷ்டம் கொடுத்துட்டு இருக்கோம், இதுல என்னையும் ஃப்ரீயா கட்டிக்கோங்க மாமான்னு சொல்றது தப்பு தானே அத்தை? இல்லம்மா, அது வந்து அத்தை, இந்த உலகத்திலேயே எங்க மேல பாசமா இருக்கிறது மாமா, நீங்க பெரிய மாமா தான். நீங்க என்னை கட்டியே ஆகணும்னு மாமாவை கட்டாயப்படுத்தாதீங்க. ஒருவேளை நீங்க கட்டாயப்படுத்தினா அவருக்கு இஷ்டம் இல்லாம எங்களை வெறுத்துட்டா அது எங்களால தாங்கிக்கவே முடியாது. ஒருவேளை நான் அவரை கல்யாணம் பண்ணிக்க வந்தா கூட மாமா கண்டிப்பா என் மேல பாசமா தான் இருப்பாரு, எனக்கே அது தெரியும். என்ன இவ என் மேல இவ்வளவு பாசமா இருக்கா, குடும்பத்தை பத்தி இவ்வளவு யோசிக்கிறா. அன்னைக்கு பேசினப்ப நான் பதில் சொல்லல, அமைதியா இருந்தேன். அந்த அமைதியை வச்சு கூட சூழ்நிலையை புரிஞ்சுக்கிட்டா. ஆனா இனியா இப்படி ஒரு நாளும் மெச்சோட பேசினதே இல்ல. எப்ப பாரு கத்ததான் செய்வா, சண்டை தான் போடுவா. இனியாக்கு அப்படியே ஆப்போசிட்ல இருக்கா மதி. பெருமாளு, சொல்லுங்கப்பா. பெருமாளு, அந்த இனியா பொண்ணோட ஜாதகத்தையும் உன்னோட ஜாதகத்தையும் நல்லா வச்சு பார்த்தேன். என்னப்பா, ஜாதகம் பொருந்தலையா? இல்லப்பா, 10 பொருத்தமும் பொருந்தி இருக்கு. இந்த மாதிரி எந்த ஜாதகத்துக்கும் பொருந்தி வராதுன்னு சொன்னாங்க. நீயும் விரும்பிட்ட 10 ஜாதகமும் பொருந்தி வருது. இதுக்கப்புறம் சொல்றதுக்கு என்ன இருக்கு? அந்த பொண்ணுகிட்ட சொல்லிரு, அவங்க வீட்ல இருந்து வந்து பேச சொல்லு. அப்பா, ஆமாப்பா, நீ விரும்புறேன்னு சொல்லிட்ட, அந்த பொண்ணு வேலையில இருக்கா. இதுக்கப்புறம் நாங்க என்ன சொல்ல போறோம்? இனியா நம்ம அப்பாவை நம்ம வீட்டை எவ்வளவு தப்பா பேசினா. சொந்த அத்தைக்கு ஒரு 3-4 லட்ச ரூபாய் செலவு பண்ணதுக்கு என்ன பேச்சு பேசினா? யார்கிட்ட கேட்டு செலவு பண்றீங்கன்னு கேட்டா. அது மட்டுமா கேட்டா, என்னென்னவோ பேசினா கல்யாணத்துக்கு முன்னாடியே. ஆனா மதி என் மேல எவ்வளவு அன்பா இருக்கா, குடும்பத்தை எவ்வளவு நேசிக்கிறா, எவ்வளவு அட்ஜஸ்ட் பண்றா. அவளுக்கு இவளுக்கும் எவ்வளவு வித்தியாசம் இருக்கு. நான் பேசாம அமைதியா நின்றதை வச்சே மதி கணக்கு பண்ணி அதுக்கு மேல எதுவும் பண்ணக்கூடாது, என்ன வருத்தப்படக்கூடாதுன்னு யோசிச்சா. ஆனா இனியா நாங்க இத்தனை வருஷம் லவ் பண்ணியும் என்னோட எந்த சந்தோஷம் பத்தியும் யோசிக்கவே இல்லை. என்னங்க, என்ன வேணா சொல்லுங்க, எனக்கு மதியை தான் பிடிச்சிருக்கு. மதியை தவிர வேற யாருமே நம்ம பெருமாளை நல்லபடியா பாத்துக்க முடியாது. நீ சும்மா இரு, உனக்கு ஒண்ணும் தெரியாது. இந்த பாருப்பா, நீ எங்களுக்கு ஒரே பிள்ளை. நீ விரும்புறேன்னு சொல்லிட்ட, நாளைக்கு நாங்க மதியை கட்டி வச்சுட்டு உங்களால என் வாழ்க்கை போச்சுன்னு நீ வருத்தப்படக்கூடாது. மதியம் இந்த வீட்டு பொண்ணுதான், பிடிக்காதவனை கட்டிக்கிட்டா அவளும் சந்தோஷமா இருக்க மாட்டா. என்ன, எங்க மனசு கொஞ்சம் கஷ்டப்படும். இருந்தாலும் நீ விரும்பின பொண்ணோட நீ சந்தோஷமா இருந்த சரிப்பா. உன் வாழ்க்கை நீ தான் முடிவெடுக்கணும். நாங்க சம்மதத்தை சொல்லியாச்சு, அடுத்து என்ன செய்யணும்னு யோசிச்சுட்டு சொல்லுப்பா. அடுத்து என்ன பாட்டு பாடலாம்? சின்னஞ்சிறு கிளியே, என் பட்டு வண்ண நிலவே, உன்னை கொஞ்சம் போது என் மனம் தொல்லுதே. அக்கா, வா ஆதி, இவளை எங்க தூக்கிட்டு போற? பகலெல்லாம் என் கூட தான் இருந்தா, ஒரே விளையாட்டு. இடையில டயர்டாயி அவளை தூங்கி நானும் தூங்கி மறுபடியும் எழுந்து சாப்பிட்டு தூங்கின்னு ஒரே விளையாட்டு தான். போ, நாங்க 2 பேரும் பகல நல்லா தூங்கிருக்கோம், ராத்திரி கண்டிப்பா தூங்க மாட்டா. நீ வேற ஆபீஸ் போயிட்டு வந்திருக்க, நீ போய் என்ஜாய் பண்ணு போ. நான் பாப்பா பாத்துக்கிறேன். இங்க எப்படியும் எனக்கு தூக்கம் வராது, அவளுக்கும் தூக்கம் வராது. இல்லக்கா, அவளுக்கு ஏதாவது கொடுக்கணும். ஆமா, நீ வர்ற வரைக்கும் எதுவும் கொடுக்காமல இருப்பாங்க. அதெல்லாம் கொடுத்து நான் நல்லா தான் பாத்துக்கிறேன். சொல்ல போனா உன்னை விட நல்லா பாத்துக்கிறேன். நீ போய் ரெஸ்ட் எடு. இல்லக்கா, அது வந்து இதோ பாரு, நானும் பாப்பாவும் விளையாண்டுட்டு இருக்கோம். மூட ஸ்பாயில் பண்ணாத, கிளம்பு. நீ போய் உன் ஹஸ்பண்ட் கூட என்ஜாய் பண்ணு, நான் என் பாப்பா கூட என்ஜாய் பண்றேன். குட் நைட். அம்முக்குட்டி, நீ ஆதி அம்மாவுக்கு குட் நைட் சொல்லிடு. நான் மீனா அம்மா கூட தான் இருக்க பாரு, இன்னைக்கு வர மாட்டேன்னு சொல்லிடு. சரிக்கா, அப்ப நான் கொஞ்ச நேரத்துக்கு அப்புறமா வந்து எடுத்துக்கவா? இல்ல, நாங்க 2 பேரும் வர மாட்டோம், நாங்க ரொம்ப பிஸி. என்ன பாப்பா? ஆதி, பாப்பா உங்க அம்மா வந்துட்டாங்கல்ல, உன்னை மிஸ் பண்ணுவாங்கல்ல. மீனா, பாப்பா ஆதிட்டு கொடு. சரி, இந்த பாப்பா கொண்டு போ. சரிக்கா, குட் நைட் மாமா. நான் பாப்பா கூட எவ்வளவு சந்தோஷமா இருந்தேன். பாப்பா கொடுக்க சொல்லிட்டீங்க, அவ முன்னாடி எப்படி கொடுக்க மாட்டேன்னு சொல்றது? மீனா, கொஞ்சமாவது புரிஞ்சு பேசு. அவ காலையில ஆபீஸ் போயிட்டு இப்பதான் வந்திருக்கா. அவளுக்கு அவ பொண்ணு கூட இருக்கணும்னு இருக்கும்ல. இங்க கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் போய் பாப்பா தூக்கிட்டு வந்துட்டுமா? நாளை காலையில உங்ககிட்ட கொடுத்துட்டுனா ஆபீஸ் போக போறா. கொஞ்ச நேரம் நீயும் ரெஸ்ட் எடு. நல்லா தூங்கி ரெஸ்ட் எடுத்தனா காலையில பாப்பா கூட ஜாலியா இருக்கலாம். சரிங்க. பட்டுமா, என் தங்கம், காலையில இருந்து என்னடா பண்ணீங்க நீங்க? சரி, நீயும் டேடியும் ஏதாவது விளையாடலாமா? என்ன விளையாடலாம்? ஏஞ்சல் விளையாடலாமா? உனக்கு ஏஞ்சல் சொன்ன உடனே இங்க இருக்கிற பெரிய ஏஞ்சலுக்கு கோவம் வந்துருச்சு. சரி போனா போகுது, அவளையும் சேர்த்துக்கலாமா? என்ன ஒண்ணு யாரும் சேர்த்துக்க வேணாம். அப்ப இவ்வளவு நேரம் கத்துனது கோவப்பட்டதெல்லாம் உங்க பொண்ணுக்காக தான். உங்க பொண்ணை பார்க்க முடியலன்னு என்ன வறுத்தெடுத்துட்டீங்க. ஆரம்பிச்சிட்டாமா உங்க அம்மா, ஆரம்பிச்சிட்டா. என்னால இவ்வளவு சமாளிக்கவே முடியல. ஒருவேளை நீ வளர்ந்து சமாளிப்பியோ என்னவோ.
ஆமா, உங்களுக்கு தான் உங்க ஏஞ்சல் வந்துட்டாலே. இன்னும் நான்லாம் எதுக்கு? உங்க அம்மா தான் என்னோட ஃபர்ஸ்ட் ஏஞ்சல், என்னோட தங்க பிள்ளை, என்னோட செல்லக்குட்டி. ஆனா இதெல்லாம் அவளுக்கு புரியவே புரியாது. அவளுக்கு ஒரு மந்திரம் கத்து வச்சிருக்கா. இந்த மந்திரவாதிகள் சொல்லுவாங்கல்ல, ஓம் பூம் பூஷகன்னு. ஓ, அதெல்லாம் கோயில சொல்லுவாங்களா? சரி. ஆனா உங்க அம்மாவோட மந்திரம் அண்ணே 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 தான். என்ன அவ காதுக்குள்ள போய் என்ன சொல்லிட்டு இருக்கீங்க? என்ன வேணும் பொண்டாட்டி? ஏன் சண்டை கோழி மாதிரி நிக்கிற? சரி, ஐ லவ் யூ. சரியா? கோபப்படாத. ஏய், அதான் சிரிக்கிறல்ல, இந்த பக்கமா பார்த்து சரி. இன்னையோட இந்த டாபிக்கா ஒரு ஃபுல் ஸ்டாப் வச்சிடலாம். ஆமா, என்னாலயும் உங்ககிட்ட கோவமா இருக்க முடியல. சண்டை போட்டாலும் வறுத்தெடுக்கிறா, வெக்கப்பட்டாலும் உயிர் வர போய் கொல்றா.